அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி சனாதன இந்து தர்மத்தில் உள்ள வேதங்கள் மற்றும் ஆகமங்கள் எம்பெருமானாகிய சிவனால் அருளப்பட்டு அதை தேவி பெறப்பட்டு தேவியால் அதன் கீழ் வந்த பல ரிஷிமார்கள் முனிவர்கள் கேட்கப்பட்டது. ஒரு சில முனிவர்கள் ரிஷிமார்கள் இறைவனிடமிருந்து எம்பெருமான் டைரக்டாகவும் பெற்றார்கள். ஸோ இவ்வாறு பெறப்பட்ட சனாதன விஷயங்கள் வேதங்கள் எவ்வாறு தொடர்ந்து என்பதை வரும் காலம் பார்க்கலாம். ஆனால் இத்தகைய பெரிய விஷயங்கள் ஒன்று இருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்காக நம்முடைய ஒன்லி லாஜிக்கல் திங்கிங் மட்டும் வைத்து பார்த்தால் முடியாது. இதை அறிய வேண்டும் என்றால் இறைவன் அருள் வேண்டும். அப்படி இறந்தால்தான் பெற முடியும். ஏனென்றால் சனாதனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒன்லி இந்த பூலோகத்துக்கு மட்டும் தொடர்புடையது அல்ல, இந்த மல்டிவர்ஸு 14 லோகங்களுக்கும் தொடர்புடையது. எனவே அதன் பொருளை காமனாக சொல்லப்பட்டுள்ள இந்த 14 லோகங்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயங்களை அந்தந்த லோகங்களை கிரகிக்கும் தன்மை அந்தந்த லோகத்தில் வாழும் உயிரினங்கள் மற்றும் தன்மைகளை பொறுத்துள்ளது. எனவே இது பல கூறப்பட்டுள்ள விஷயங்களை நாம் அப்படியே பூமி கிரகத்தோடு பொருத்தி பார்த்தால் அது பல விஷயங்கள் பொருந்தாது. அப்படி பொருந்துகின்ற காமனான விஷயம் என்றால் பார்த்தால் தர்ம அர்த்த காம மோக்ஷா இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் காமனாக பொருந்துகிறது. அப்படி இத்தகைய விஷயங்களை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். ஸோ அகைன் இந்த தர்மம் காலத்திற்கு ஏற்பவும் இடத்திற்கு ஏற்பவும் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும், யுகங்களுக்கு ஏற்ப மாறுபடும். ஸோ நம்ம சக்தி யுகத்தில் இருக்கின்ற தர்மத்தை எடுத்து கலியுகத்தை ஃபிட் பண்ண கண்டிப்பாக பொருந்தாது. இதனால் மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் கான்ட்ரடிக்டாக தோணலாம். அது காலத்துக்கு ஏற்ப நாம் இன்டர்பிரட் செய்ய வேண்டியுள்ளது என்னுடைய தாழ்மையான கருத்து. இனி இந்த விஷயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஆராய்வோம். இது எப்படி நமக்கு இறைவன் அருள்கின்றான். இறைவன் அருளால் நமக்குள் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. அப்போது டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் நம்மளை வைக்கும் பொழுதுதான் நமது அறிவு விசாலமடைந்து இதையெல்லாம் உள்வாங்கும் தன்மையை பெற முடியும். நம்முடைய பிரெயின் மாயைக்கு உட்பட்டு இயங்குவதால் இவ்வளவு பெரிய அளவிலுள்ள விஷயங்களை, அதாவது வேத சாஸ்திரங்களை கற்று உணர முழுவதும் இயலாது. ஆனால் ராவணன் இதில் தேர்ச்சி பெற்றிருந்தான். இங்கு நிறைய சம்பிரதாயங்கள் அதனுடைய புனித நூல்கள் எல்லாம் எண்ணங்களற்றவாய் உள்ளன. இவை எல்லாம் ஒன்றிணைத்து அதில் கூறிய விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய இந்த 100 வயது போதாது. ஆனால் ராவணன் 16 வருடங்கள் வாழ்ந்ததனால் அவன் நிறைய சம்பிரதாய சாஸ்திரங்களை மற்றும் முறைகளை அறிந்து தேர்ச்சி பெற்றிருந்தான். அவன் பல பேருக்கு குருவாக விளங்கியுள்ளான். ஆனால் தான் அவரை பல இடங்களில் வணங்கியிருக்கிறார்கள். அது இந்த சாஸ்திரத்திலும் மற்றும் சம்பிரதாயங்களும் அவனை பின்பற்றிலிருந்து நாம் அறிய முடிகிறது. அவரை குருவாக இறைவனாக பாவிக்கும் தன்மை இந்த காலத்திலும் தொடர்கிறது. இந்தியில் பல சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் இதை கடைபிடித்து வருகிறார்கள். இவர்கள் ஒரு சில இடங்கள் மாறுபாட்டு உள்ளது. கடைப்பிடி சம்பிரதாயம் ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் ஒவ்வொரு முறைகள் உள்ளது. ஆனால் இவர்கள் எல்லாம் தர்ம அர்த்த காம மோக்ஷா இந்த 4 விஷயங்கள் ஒன்றிணைத்து செயல்படுகிறார்கள். எனவே ஒரு சில குறிப்புகள் எல்லா டைம்களிலும் பொருந்தும் என்றால் பொருந்தாது. டைம்களுக்கு ஏற்ப இந்த கருத்துக்களும் மாறுபடும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதனம் என்பது ஒரு பெரிய கடல். இதில் உள்ள எல்லா விஷயங்களும் வெளியுறவுக்கு தெரியும் என்றால் தெரியாது. அது நிறைய பெரிய பெரிய மகான்கள் முனிவர்களோடு அப்படியே இருந்துவிட்டு போயிடுது. இது வெளியுறவுக்கு ஒன்றும் சரிவர தெரியவில்லை. ஆனால் தற்பொழுது மகா கும்பமேளா 2025 பிராகில் நடைபெறுகிறது. இதில் பல சம்பிரதாயங்கள் சேர்ந்த செயின்ட் மற்றும் சாதுக்கள் உலகிற்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். இத்தகைய சம்பிரதாயங்களின் பெயர்களை எடுத்து தொகுத்தாலே அது ஒரு பெரிய லிஸ்டாக 30,000க்கும் மேற்பட்ட சம்பிரதாயங்கள் நீள்கிறது நம்முடைய இந்தியாவில். அதற்கு மேல் அதில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு முறையிலும் ஆராய்ந்து ஒரு தனி மனித அமைப்பால் அதனை தொகுத்து வழங்க முடியும் என்றால் சத்தியமாக முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னால் 30,000 சம்பிரதாயங்களும் ஒவ்வொரு விஷயத்தில் பல வேறுபட்டு பல வழிமுறைகளை சொல்கிறது. அதையெல்லாம் தொகுத்து ஒரு காமன் அமைப்பில் கொண்டு வருவது தவறு. ஏன்னால் நம்ம மன அமைப்புக்கு ஏற்றபடி வழிகாட்டுதல் வேண்டும். அதை கொடுப்பதான் சனாதன தர்மம். அது சொல்லப்பட்ட தர்மத்தினை பிரின்சிபல் எல்லாம் கான்சியஸ் பேஸ்டு. அதை மேலோட்டமாக லாஜிக்கலாக பார்த்தால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மூடத்தனம் என்று
தோன்றும். அது மூடத்தனம் இல்லை. அது வந்து கான்சியஸில் பார்க்கும்போது நீங்கள் 11 டைமென்ஷனில் இயங்கும் தன்மையிலிருந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அது புரிந்து கொள்ளனால நம்ம புரிந்து கொள்ளனால அதை வந்து மித்து முட்டா என்று சொல்வார்கள், முட்டாளாவார்கள். இதெல்லாம் நாம் முழுமையாக அறிய வேண்டும் என்று நம்முடைய உணர்வு மேம்பட வேண்டும். வெறும் லாஜிக்கலால் நம்மால் அதன் முழு அர்த்தத்தை அறிய முடியாது. இதற்கு உதாரணமாக புளூஜன் என்று உலகில் ஒரு 7 இடங்கள் உள்ளதாக என்னுடைய சாமி சொன்னார். இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் நெடுநாள் உயிர் வாழ்ந்தனர். அதை குறித்து ஆராய்ந்த பொழுது அந்த மக்கள் எல்லாம் மேக்சிமம் வெஜிடேரியன் ஃபுட்டை எடுத்துக்கொள்பவர்களாக இருந்தனர். ஒரு சிலர் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த புளூஜன் வாழும் மக்களுடைய காமனாக இருக்கின்ற விஷயம் என்று பார்த்தால் அவருடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் ஒரே மாதிரியாக இருந்தது. அவர்களெல்லாம் வாழ்க்கையில் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பே அவர்களுக்கு வாழ்க்கையில் இல்லை. அவர்கள் வயதான காலத்திலும் இளமையில் என்ன செய்து கொண்டு இருந்தார்களோ அதைத்தான் வயதான காலத்திலும் செய்து கொண்டு துடிப்பாக உற்சாகமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர். அதுவே அவர்கள் நீண்ட உயிர் வாழ காரணமாயிருந்தன. எனவே ராவணனும் 16,000 வருடங்கள் வாழ்ந்தான் என்பது என்ன வாழ்ந்தான், அவருடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து துடிப்புன்னு இருந்ததுனால தான். நான் போடுற இந்த மேப்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன்ஸ்லாம் ராவணன் வழிவந்த பாதைகளை தான் நான் குறிப்பிட்டே வரேன். இந்த மேப் ஃபுல்லாக ராவணன் வழிவந்த பாதைகள், அதில் உள்ள ஊர்கள், இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அங்கே ராவண கலாச்சாரம் மற்றும் அவனை வழிபடும் முறைகள், கோயில்கள் எல்லாம் இருப்பதே வந்து ராவணன் எப்படி இந்தியா முழுவதும் வியாபித்திருந்தார் அந்த காலத்தில் என்பது உங்களுக்கு புரியும். இவ்வாறு புளூஜோனில் வாழ்ந்த மக்கள் எப்படி நீண்ட நாள் வாழ்ந்தார்களோ அதை போன்று தற்பொழுதும் பஞ்சபுரி சாது சமாஜில் உள்ள பெரிய மாங்ஸ் எல்லாம் காமனாக அவர்கள் புலன்களில் வரும் இன்பத்தை நோக்கி செல்லாமல் அவர்களின் வாழ்க்கை நோக்கத்திற்கு அதை நோக்கி பயணிக்கும் துடிப்புலம் மற்றும் இன்பத்துடன் வாழ்கிறார்கள். அவர்கள் புலன்களின் பின்னால் அவர்கள் செல்லவில்லை. அவர்களின் இன்பம் புலன் கடந்த இன்பமாக உள்ளது. அதுவே அவர்களை நிறைய நாள் வாழ வழி செய்கிறது. எனவே உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்திற்காக, அதாவது பர்பஸாக நன்றாக அறிந்தால் உங்களுக்குள் எல்லையற்ற சக்தி பொங்கி சந்தோஷமாக வாழ தேவையான அமிர்தம் உங்களுக்குள் சுரந்து அதுவே உங்களை நீண்நாள் வாழ வழிவகுக்கும் என்பது சனாதனம் சொல்லப்பட்டுள்ள வழிமுறை. இது பல ரிஷிமார்கள் வாழ்ந்தும் ப்ரூவ் பண்ணுகிறார்கள். நம்முடைய சித்த புருஷர்கள்லாம் வந்து 12 சித்தர்கள் நிறைய நாள் வாழ்ந்திருக்காங்க. எனவே உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃபை என்னென்று தெரிந்து கொண்டு அதில் பயணித்தால் நீங்கள் நீண்ட நாள் வாழ முடியும். இங்கே ராவணன் அவனுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் இருந்து விலகி ஆசையின் காரணத்தால் பல உலகை ஆள முற்பட்ட போது அவனுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ராமர் அவதாரம் மூலம் எம்பெருமான் நிறைவேற்றினார். எனவே கடைசி காலத்தில் ஏற்பட்ட பேராசையின் காரணமே ராவணன் அழிவுக்கு காரணமாக அமைந்ததை தவிர அதை தவிர்த்து ராவணனின் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தால் அவர் சிறந்த வீரனாக, தர்மத்தை தழுவி வாழ்பவராக, சிறந்த மியூசிஷியனாக, சிறந்த விஞ்ஞானியாக அந்த காலத்தை விளங்கியுள்ளார். எனவே தான் இந்தியா மற்றும் இலங்கையில் இவ்வளவு காலம் ஆகியும் அவரை பற்றிய விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்ட போதிலும் அவர் வழிவந்த வம்சம் மற்றும் சம்பிரதாய மக்கள் அவரை தற்போதும் வணங்கி வருகிறார்கள், அவரை போற்றுகிறார்கள். எனவே இத்தகைய ராவணன் தான் சிறந்த சிவபக்தனாக இருந்து நமது சனாதர்மம் பட்டி தொட்டிகள் எல்லாம் சென்றடைய பல கோயில்களை அவர் காலத்தில் உருவாக்கி அதன் மூலம் அவருடைய வேதம் மற்றும் சாஸ்திர புலன்களை பல பேருக்கு கற்பித்து அதை போதித்து குருவாக இந்தியா முழுவதும் விளங்கியுள்ளார். எனவே அவரை போற்றி வணங்கி தற்போது வந்து வருகிறார்கள். அவர் ராமரால் கொல்லப்படுவதற்கு முன்பு ராமர் ராவணனை ராமேஸ்வரம் கோயில் திறப்பு விழாவிற்கு, அதாவது கும்பாபிஷேக விழாவுக்கு ஆச்சரியாக பொறுப்பேற்குமாறு அழைக்கிறார். அதை ஏற்று அவரும் வருகிறார். ராமபிரான் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதனால் அவர் ராமருக்கும் அவருக்கு இருந்த உறவை பாருங்கள். அத்தகைய நெருக்கடி சூழ்நிலும் அதை ராவணன் ஏற்றுக்கொள்ள அவனுடைய பக்தி மெச்சி ஒரு லிங்கத்தை அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை ராமர் செய்துள்ளார் என்ற செய்திகள் நமது புராணத்தில் உள்ளது. மேலும் ராமர் விரும்பி கேட்டுக்கொண்டதின் பேரில் ராவணன் லக்ஷ்மணுக்கு உபதேசம் வழங்கினார். அதில் ராவணன் ஆன்ம சுதந்திரம் மற்றும் பல வாழ்வியல் முறைகள் மற்றும் தர்ம நெறிகள் மற்றும் உறவின் தன்மைகள், அதில் உள்ள சூட்சுமங்கள், பக்தி செலுத்தலின் முக்கியத்துவம், மனிதமாக எவ்வாறு இருக்க வேண்டும் என பல விஷயங்களில் லக்ஷ்மணுக்கு ராவணன் போதித்துள்ளார். பாருங்கள், ஒருத்தர் வாழக்கூடிய சூழல் போர்மையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஆச்சாரியாக வரும் பொழுது அந்த தர்மத்தை ராவணன் பின்பற்றி ஒரு ஆச்சாரியாக என்ன ஒளிமறை என்று சொல்ல எல்லா விஷயத்தையும் லக்ஷ்மணுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதே அவரும் நிற்கவில்லை, ராமருக்கும் இந்த போதனைகள் ராமர் கேட்டுக்கொண்ட அவருக்கும் சொல்கிறார். அதே போன்ற ராமரும் மேலே குறிப்பிட்ட பல வாழ்க்கை தர்ம முறையை
மற்றும் வாழ்க்கையின் தத்துவங்களை ராவணனிடமிருந்து உபதேசமாக பெற்றுள்ளார். இது எவ்வளோ வெளி உலகத்துக்கு தெரியும் தெரியும், இதெல்லாம் நடந்திருக்குது. இதன் மூலம் ராமர் ராவனுடைய சிவபக்தி எந்த அளவுக்கு மதித்தார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ராமரோட நம்ம ராவணரை பெருசாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ராமருடைய கருத்தில் ராவணர் ஒரு நல்ல மனிதராக இருந்துள்ளார். அதனால தான் ஒரு ஆச்சாரிய பொசிஷனில் அவர் அழைக்கிறார். இது 2 பேருக்கு ஏற்பட்ட வாழ் என்பது அது சமூக சூழல், சமூகத்தில் ஏற்பட்ட கட்டமைப்பு, சமூகத்தை ஒரு பாலிட்டிக்ஸ்க்காக ப்ளஸ் நம்முடைய வருங்கால சனதிகளுக்கு ஒரு தர்மம் இழைக்கப்படும் போது அதை பொறுத்து கொள்ளக்கூடாது. அதை எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தர்ம நெறி பாதை அழியோ இல்லாமல் செல்வதற்காக நடத்தப்பட்டது அந்த ராவணனுடைய போர். ஆனால் 2 பேருக்கு நல்ல உறவு தான் இருந்திருக்குது. ஆனால் இதை பற்றி நம்ம சமுதாயத்தில் பிற்பாடு எவரும் பெரிதாக சொல்லாமலையும் பேசாமலும் விட்டதால் ராவணன் ஒரு பெரிய வில்லனாகவே காண்பித்து ராமாயணத்தை மற்ற மொழியில் உருவாக்கி இருக்கிறவர்களும் சிற்பத்தினர் இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ராமாயணத்தை பழைய ராமாயணம் என்று கம்பர் எழுதுவதற்கு முன்பு ஒரு ராமாயணம் சங்க காலத்தில் இருந்திருந்தது. ஒரு சில தமிழறிஞர்கள் அதற்கான சான்றிலாக புறம் மற்றும் அகப்பாடலிருந்து பாடல்களை உதாரணமாக காட்டியுள்ளனர். இதற்கு பின்னர் ரிசர்ச் செய்துள்ளார்கள் பழைய ராமாயணம் ஒன்று இருந்தது என்பது. எனவே பிரிட்டிஷ் காலத்தில் டிரான்ஸ்லேட் செய்த ராமாயணத்தை கொண்டு ராவணின் வில்லனா சித்திரத்தை அணுவை தவிர்த்து வால்மீகியின் ஒரிஜினல் ராமாயணம் மற்றும் நம் தமிழரின் பழைய ராமாயணத்தின் ஆய்வுகளை மேற்கொண்டு ராவணின் தன்மைகள் முழுமையாக ஆராயப்பட வேண்டும். அப்பொழுது ராவணின் புகழ் எவ்வாறு மறைக்கப்பட்டிருக்கு என்பது நமக்கு நன்றாக விளங்கும். ஏனென்றால் ராவணன் இறந்த எத்தனையோ காலங்கள் ஆகிவிட்டது. அவனுடைய சிவபக்தியும் வேத புலமையும் பாராட்டி இன்றும் அவனுடைய நமது நதிக்கரையில் வாழும் இடங்களில் உள்ள அவனுடைய வம்சம் இன்றும் போற்றி அவரை வணங்குகிறார்கள், அவரை வழிபட்டு வருகிறார்கள். மேலும் அவர் வழிபட்ட பல இடங்கள் இந்தியாவில் தற்போது இருப்பதை நாம் காண முடிகிறது. தமிழ் நாகரிகத்தை அங்குள்ள மக்களின் கலாச்சாரத்தை பார்க்கும்போது தமிழ் நாகரிகத்தின் பியோனியராக அது முன்னோடியாக அவர் அக்காலத்தில் சிறந்து விளக்கிறார் என்பது விளங்கும். எனவே அதன் மூலம் சனாதனத்தை அவர் பின்பற்றி இருந்திருக்கிறார். அந்த சனாதனத்தை ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தனாக இருந்து பல இடங்களில் இந்தியா முழுவதும் கொண்டு சென்றிருக்கிறார். எனவே சனாதனமும் சிறந்து இந்த இந்தியா முழுக்க பறக்க ராவணன் ஒரு சிறந்த காரணை இருந்துள்ளார் என்பதை அறியலாம். ராவணனை மிகவும் வில்லனாக சித்தரித்தால் அவர் உருவாக்கிய ஒரு பெரிய கலாச்சாரமே வெளியுறவுக்கு சரியாக தெரியாமல் போய்விட்டது. ராவணன் வாழ்க்கை குறிப்பை அறிய அவருடைய வம்சம் தற்பொழுது கோதாவரி, குஜராத் ஆறுகள் சங்கம இடங்கள், மேலும் பல ஆறுகள் சங்கம இடங்களில் மற்றும் பழைய துறைமுகங்களில் ஆராய்ந்தால் எப்படி ராவணன் என்ற ஒரு தமிழன் உலக நாகரிகத்தின் முன்னோடிய விளங்கினார் என்பது உலகிற்கு நாம் தெரியப்படுத்த முடியும். என்னுடைய கணிப்பு, அவர் இப்பொழுது ஒரு சிறந்த சிவபக்தன், மாலுமி மற்றும் கடற்பயணத்தில் தேர்ச்சி பெற்று விளங்கினார் என்பதற்கு தற்பொழுது நமது இந்தியாவில் ஓடும் ஆறுகள் மற்றும் பழைய துறைமுகங்கள் உள்ள இடத்தில் அவரை பின்பற்றும் வணங்கி வருவதும் மற்றும் ஒவ்வொரு வருடமும் கட்சில், குஜராத்தில் உள்ள கட்சில் திருவிழா ரான் உற்சவம் சொல்லிட்டு அதை ராவணனுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தற்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருப்பது இதற்கான ஆதாரங்கள். இது ராவணன் காலத்தில் அந்த கோயில் ஸ்டார்ட் பண்ண பூஜைகளை இன்றும் குஜராத்தில் தொடர்கிறார்கள். மேலும் இந்த திருவிழா 3-4 மாதங்கள் செல்கிறது ஒவ்வொரு வருடம். மேலும் ராவணன் மயில் வாகன வடிவமைப்பு ஒரு படகு போன்றும் விமானம் போல இயங்கும் திறன் படைத்தது என்பது அதன் வடிவமைப்பை நாம் உற்று கவனித்து பார்த்தாலே புரியும். எனவே தமிழர் நாகரிகத்தை முதலில் உலகுக்கு பறைசாற்றியவர் ராவணன் என்பது என்னுடைய கருத்தாகும். இதற்கு ஆதாரமாக நான் கருதும் விஷயம் அவருடைய வேதம் மற்றும் சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த புலமை. அவர் பயணித்த பாதையில் எல்லாம் தற்பொழுதும் சிறந்த கமர்ஷியல் மற்றும் புனித தலங்களாக சிறந்து விளங்குவது அசாம், கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், யூபி, எம்பி, இமாச்சல பிரதேசம் மற்ற ஜார்க்கண்டில் தற்பொழுதும் அத்தகைய இடங்கள் நீங்கள் காண முடியும். மேலும் அவரை தொட்டு குருவாய் ஏற்று இருந்து இன்று வரைக்கும் ஃபாலோ செய்யும் அவருடைய இன மக்கள், மேலும் போயர்ஸ் என்னும் கோதாவரி லங்கா பகுதியில் வாழும் மக்கள் சிறந்த கட்டிடக்கலை நிபுணராக விளங்குகிறார்கள். அவர் பயணித்த பாதையில் உள்ள இரும்பு மற்றும் மற்ற தாது வகைகள் நிறைந்திருப்பதும் இதற்கு அவர் இரும்பை உயர்த்திருக்கலாம் இல்லை உலகில் உயர்த்திருக்கலாம் என இன்னைக்கு தோன்றுகிறது. மேலும் உத்தரகோச மங்கை என்னும் ராமநாதபுரத்தில் உள்ளது கோயில்.
இந்த கோயிலில் ராவணன் மற்றும் மண்டோதரியின் திருமணம் நடைபெற்றதாக அதற்கு சிவபெருமானே பங்கேற்று முன்னின்று நடத்தினார் என்பது குறிப்புகள் உள்ளன. இந்த கோயிலை உலகின் முதல் சிவன் கோயிலாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். மாணிக்கவாசகரின் வரிகள் மூலம் இதை நாம் அறியவும் முடியும். உத்தரகோசமங்கல் கோயில் முதலாவதாக பள்ளியறை தாலாட்டு பாடும்போது உத்தரகோசமங்கல் கோயிலே இடம்பெறுகிறது. அதற்கப்புறம் பல கோயில் இடம்பெறுகிறது. அதை போன்று ஒரு குழந்தை ஆக ராவணன் மற்றும் மண்டோதரிக்கு சிவனே காட்சி தந்து அவர்களுக்கு அந்த குழந்தை கட்டி தள்ளும்போது தீப்புலம்பாக இந்த உத்தரகோசமங்கை அக்னி தீரத்தில் இறைவன் இருந்தள்ளினார் என்று சான்றுகள் இருக்கின்றன. இங்கு மாணிக்கவாசகர் 2 சிலைகள் ஒன்று பழைய பிறப்பது, ஒன்று இந்த பிறப்பு. எனவே இங்கு மாணிக்கவாசகர் பல பாடல்களை பாடியுள்ளார். இது சிதம்பரம் கோயிலத்துக்கு முன்பு, எனவே ஆதி சிதம்பரம் என்று போற்றுகிறார்கள். எனவே இத்தகைய பெருமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த உத்தரகோசமங்கை உள்ள சிவன் கோயிலில் ராவணன் திருமணம் நடந்துள்ளது. அங்கு ராவணனுக்கு இறைவன் டைரெக்டாக காட்சி கொடுத்திருக்க அவருடைய சிவபக்தியை மெச்சி எம்பெருமானே அவனை ஏற்றுக்கொண்டதே அவருடைய நாணத்தை கொடுத்து அதன் மூலம் உலகின் ஒரு சிறந்த நாகரிகத்தை அவன் மேலும் வளம்படுத்த வேண்டும் என்று அருள் புரிந்து இறைவன் உள்ளார் என்பது என்னுடைய கருத்து. எனவே ராவணன் பற்றி தெளிவாக ஆராயலாம். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.